Namaste. Greetings to all of you. Grandmaster Choa Aksway அவருடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on discipleship அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்திரம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். Some disciples are imprisoned by their culture. Examine your perceptions. சில சீடர்கள் ஆன்மீகமா முன்னேறதுக்கு தேவையான நல்ல பாடங்கள் கத்துக்கிட்டு நல்ல பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல அவங்களுடைய ஓன் கல்ச்சர் அதுல இம்ப்ரெஷன் ஆன மாதிரி இருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் தெரியும், அவங்களுக்கு வாழ்க்கையில பயிற்சியும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஜாதி வழக்கத்தையோ அந்த கல்ச்சர்ல இருக்கக்கூடிய சில குணங்களுக்கு அடிமையாகி அதுக்கு இம்ப்ரெஷன் ஆன மாதிரி கைதி மாதிரி எல்லாம் தெரியுது. ஆனா இதை மட்டும் விட முடியல. அந்த ஒரு விஷயத்துல மாட்டிட்டு தன்னையே சிறைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீடர்கள் இதை குறிச்சு வச்சுக்கணும் சொல்றாங்க. அவங்க பெர்செப்ஷன் என்னன்றத பார்க்கணும். என்ன காரணத்துக்காக இதை செய்யற, உனக்கு என்ன தேவை, இது இந்த கல்ச்சர் முக்கியமா, உன் வளர்ச்சி முக்கியமா, இல்ல நீ யாருங்கிறத உணர்ந்து முன்னேறதுக்கான பயிற்சிகள் முக்கியமா, உங்க பழைய ஓல்டு கல்ச்சரோட ட்ரெடிஷன்ஸ் முக்கியமா, அந்த காலத்துக்கு அது உகந்ததா இருந்திருக்கும். உங்க மூதாதையர்கள் உங்க பெரியவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பழைய காலத்துக்கு அது ஓகே. இப்ப இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் சூழ்நிலைக்கு அது அவுட் ஆஃப் பிளேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பெர்செப்ஷன் என்னது, உன் பார்வை என்னது, உன் அகக்கண்ணை திறந்து பாரு. அதுல என்ன விஷயம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோ. இது உனக்கு தேவையில்லைன்னா விட்டுட்டு அந்த இம்ப்ரெஷன்மெண்ட்ல இருந்து வெளியில வா. நீயே போட்டு வச்சுக்கிட்ட சிறைச்சாலைக்குள்ள மாட்டாத, உன் கல்ச்சருக்குள்ள மாட்டாத, அதுல இருந்து வெளியில வா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சூத்ரா எனக்கு புரியுது. இது பிராக்டிகலா இருக்கக்கூடிய நிறைய டிசைபிள்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கொஞ்சம் சிந்திச்சாங்கன்னா அந்த இம்ப்ரெஷன்மெண்ட்ல இருந்து அவங்க வெளியில வரலாம். இதை குறிச்சுக்கோங்க. விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.